நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் சிவராஜா தக்கேஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு உரிய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பிரதமருக்கு பணிப்புரை. ராணுவ வீரர்களுக்கு காணி வழங்கும் செயற்பாட்டை விரைவுபடுத்த குழு. சிசு சரிய சேவைக்கு மேலும் 500 பஸ்கள். வெசக் பண்டிகை அலங்காரங்களுக்கு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கினை பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை கோரிக்கை. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இன்றுடன் நிறைவு. பெறுபேறுகள் செப்டம்பரில். பெரும்போக நெல் கொள்வரவு நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைய இருப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை அறிவிப்பு. ரஷ்ய ஜனாதிபதி சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பெண்களின் பிரதிநிதித்துவத்துடன் தற்போதுள்ள முறைமையிலேயே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சட்டமா அதிபர், தேர்தல் ஆணையாளர் மற்றும் கட்சித் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தனவிற்கு பணிப்புரை விடுத்துள்ளார். அடுத்த வருடம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி பிரதமருக்கு அறிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ள அரச உத்தியோகத்தர்கள் தொடர்ந்தும் பணிபுரியும் வகையில் வேட்புமனுக்களை ரத்து செய்ய முடியுமா என்பது தொடர்பில் கட்சித் தலைவர்களுடன் கலந்துரையாடுமாறு ஜனாதிபதி பிரதமருக்கு அறிவித்துள்ளதாக அமைச்சரவை தீர்மானத்தை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அத்துடன் ராணுவ வீரர்களுக்கான காணிகளை வழங்கும் செயற்பாட்டை விரைவுபடுத்துவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட குழு ஒன்றினை நியமித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்க அந்த குழுவின் தலைவராக செயற்படுவார். காணி ஆணையாளர் நாயகம், படை வீரர் சேவை அதிகார சபையின் தலைவர் மற்றும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதிநிதிகள் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளார்கள். ராணுவ வீரர்களுக்கு காணி வழங்குவதில் தற்போது பின்பற்றப்படும் முறைமையினால் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வை முன்வைத்து தற்போதுள்ள முறைமையினை மீளாய்வு செய்வதற்கு ஜனாதிபதி முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்தார். சிசு சரியஸ் பஸ் சேவைக்காக மேலும் 500 பஸ்கள் சேர்க்கப்பட உள்ளன. அடுத்த பாடசாலை தவணை ஆரம்பத்தில் இருந்து அவை சேவையில் ஈடுபடும். அதன்படி மாணவர்களுக்காக பயன்படுத்தப்படும் பஸ்களின் எண்ணிக்கை 2000 உயரும். இது தொடர்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்கள் மட்டும் போதுமானதாக இல்லாததனால் தனியார் பஸ்களும் இப்பணிக்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுடனான கலந்துரையாடலில் இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். வெசக் காலத்தில் பல்வேறு வகையில் மேற்கொள்ளப்படும் அலங்கார வெளிச்ச வீடுகளுக்கு பொலித்தீன்கள் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை மேற்கொள்ளாதிருக்குமாறு மத்திய சுகாதார அதிகார சபை பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் அலங்கார வெளிச்சக்கூடுகளுக்கு பயன்படுத்துவதற்கு மாற்று திட்டத்தினை முன்னெடுக்குமாறும் அதிகார சபை கோரிக்கை விடுத்திருக்கிறது. பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற உட்காத பொருட்களினால் சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. 2023 ஆண்டிற்கான கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சைகள் இன்று நிறைவடைகின்றன. கடந்த 6ஆம் தேதி ஆரம்பமான பரீட்சைக்கு 4,52,979 மாணவர்கள் தோற்றியிருக்கிறார்கள். இந்நிலையில் பரீட்சையின் பெறுபேறுகளை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் வெளியிட எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜயசுந்தர தெரிவித்தார். பரீட்சைகள் நிறைவடைந்ததன் பின்னர் விடைத்தாள் திருத்தும் பணிகள் 2 கட்டங்களாக மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது.
அதற்காக 35,000 பேர் பணியில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இதனிடையே கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததுடன் உயர்தர வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருப்பதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதற்கு பரீட்சை திணைக்களத்திற்கு குறைந்தது 3 மாத காலமாவது தேவைப்படும். இதனை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பெரும்போக நெற்கொள்வரவு இன்றுடன் நிறைவு செய்யப்படும் என்று நெல் கொள்வரவு சபை தெரிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டையொட்டி கைவிடப்பட்டிருந்த நெற்கொள்வரவு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் விவசாயிகளினால் கொள்வரவு சபைக்கு போதிய அளவிலான நெல் வழங்கப்படவில்லை. இதனை சபையின் தலைவர் புத்திக இத்தமல்கூட தெரிவித்தார். சிறு மற்றும் நடுத்தர அளவிலான ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளிடம் நிர்ணய விலையை விடவும் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதே இதற்கான காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு நாட்டின் சில பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை மாவட்டத்தின் அல்ல, ஹாலியல, ஹப்புத்தல, ஹல்துமுல்ல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், கண்டி மாவட்டத்தின் உடப்பலாத்த, உடுநுவர, யட்டினுவர, கேகல்ல மாவட்டத்தின் யட்டியன்தொட்ட, கேகல்ல, கலிகம, தெஹியோவிட்ட, வரக்கப்பொல, ரத்னபுரி மாவட்டத்தின் கலவான, ரத்னபுரி, இம்புல்பே, பலங்குட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை அமலில் இருக்கும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையை சூழவுள்ள கீழ் வளிமண்டலத்தில் விரிவடைந்திருக்கும் தளம்பல் காரணமாக நாடளாவிய ரீதியில் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. உலகச் செய்திகள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தினை மேற்கொண்டு நாளை சீனா செல்கிறார். சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் அழைப்பிற்கு அமைய இந்த விஜயம் அமைகிறது. சீன ரஷ்ய ராஜதந்திர உறவு ஆரம்பிக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இந்த விஜயம் அமைகிறது. இதன்போது இரு தரப்பிற்கும் இடையிலான பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட உள்ளன. சர்வதேச மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் தொடர்பிலும் சீன ரஷ்ய ஜனாதிபதிகளுக்கு இடையில் கலந்துரையாடல் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி செய்திகள். வடமத்திய மாகாணத்தில் உள்ள 8 நிர்வாக அலுவலகங்களுக்கு உழவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் இந்த இயந்திரங்களை வழங்கினார். உலக வங்கி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி ஒதுக்கீட்டில் உழவு இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். 17வது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் இன்றைய 65வது போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பங்கேற்க உள்ளன. இப்போட்டி குவாஹாத்தி மைதானத்தில் இன்று இரவு 7:30 ஆரம்பமாகும். இதனிடையே நேற்று இடம்பெற்ற 64வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. லக்னோ சூப்பர் ஜாயண்ட்ஸ் உடனான இந்த போட்டி டெல்லியில் இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 208 ஓட்டங்களை பெற்றது. பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜாயண்ட்ஸ் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 189 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். இலங்கைக்கு வரும்
வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சுற்றுலாவினை நிறைவு செய்து கொண்டு சொந்த நாடு திரும்பும் போது அவர்களுக்கு இலங்கையின் தேயிலை பற்றிய தகவல்களை உள்ளடக்கிய கையேட்டினை விமான நிலையத்தில் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது. இது பற்றிய யோசனையினை அமைச்சர் மஹிந்த அமரவீர முன்வைத்துள்ளார். சிலோன் டீ எனும் நாமத்தினை உலகளாவிய ரீதியில் பிரபல்யப்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். அனுராதபுரம் மாவட்ட தேசிக்காய் உற்பத்தியில் ஈடுபடும் விவசாயிகள் தமது அறுவடைக்கு ஏற்ற விலை கிடைக்காததனால் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். இடைத்தரகர்களின் செயற்பாடுகளினால் நகர்ப்புறங்களில் தேசிக்காய் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. எனினும் தம்மிடமிருந்து குறைந்த விலைக்கே தேசிக்காயினை கொள்வனவு செய்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். காலநிலை அறிக்கை. இலங்கையை சூழவுள்ள கீழ் வளிமண்டலத்தில் விரிவடைந்திருக்கும் தளம்பல் காரணமாக நாடளாவிய ரீதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். தென், மத்திய, கிழக்கு, ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். இடியோடு மழை பெய்கின்ற போது காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது காலநிலை அறிக்கை. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு உரிய தரப்பினருடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி பிரதமருக்கு பணிப்புரை. ராணுவ வீரர்களுக்கு காணி வழங்கும் செயற்பாட்டை விரைவுபடுத்த குழு. சிசு சரிய சேவைக்கு மேலும் 500 பஸ்கள். வெசக் பண்டிகை அலங்காரங்களுக்கு பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக்கினை பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய சுற்றாடல் அதிகார சபை கோரிக்கை. கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைகள் இன்றுடன் நிறைவு. பெறுபேறுகள் செப்டம்பரில். பெரும்போக நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைய இருப்பதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை அறிவிப்பு. ரஷ்ய ஜனாதிபதி சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம். இத்துடன் எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை பிற்பகல் 12:45 ஒலிபரப்பாகும்.